நாங்கெல்லாம் ப்ரொஃபஸரோட விருப்பப்படி எங்கிற மிஷின்ஸா இருந்தோம். அவன் ஒருத்தன் தான் மனுஷனா இருந்தான். வாட் இஸ் ஏ மிஷின் சார்? ஏய் என்ன ஆட்டம்? இல்ல சார், சின்ன வயசுல இருந்தே இன்ஜினியர் ஆகணும்ன்றது என்னுடைய கனவு. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மிஷினுக்கு டெஃபினிஷன் சொல்லு. சார், a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? Sir, எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்ப நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காத்து வருது, ஃபேன், மிஷின் சார். ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா போன், மிஷின் சார். நம்மளை சுத்தி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்ல இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா ஒரு செகண்டா டெஃபினிஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் எக்ஸாம் எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன் அப் டவுன். இடியட். Anybody else? Sir. Yes. Sir, machines are any combination of bodies so connected that the relative motions are constrained and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி. எளிமையா படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் போய் சேர்ந்துக்க. ஆனா சார், நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்ல இருக்கிற டெபினிஷனை கூட்டுத்தனமா மனப்பாடம் பண்றது இல்ல, என்ன சார் பிரயோஜனம்? ஓ, இந்த புக்ஸோட புத்திசாலியோ? சார் நான் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்ல சார், நான் என்ன சொல்ல எளிமையா சொல்லணும்னா வெளியே போ. Idiot. So, you got the definition of the mission. The mission is a combination of various elements or links used to transform other form of energy. ஏய் ஏன் உள்ள வர்ற? சார் மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்ட? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed with forward introduction, table of contents index that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குக்கு புக்ல இருக்கிற டெஃபினிஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன். இது புரியுற மாதிரி முதல்ல சொல்றதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையா சொன்னா பிடிக்காத. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா அது பாரி தான். எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பான். அவன் கேட்கிற கேள்வி எந்த ப்ரொஃபஸருக்கும் பிடிக்காது, உடனே வெளில அனுப்பிடுவாங்க. அவனும் அழட்டிக்காம போய் செகண்ட் இயர் தேர்ட் இயர் கிளாஸ்ல போய் உட்காந்துக்குவான். கேட்டா எல்லாமே அறிவு தானே, தத்துவம் பேசுவான்.